கன்னி ராசி பெண்கள் உங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம். அப்ப எதிரி, எதிர்ப்புகள், மார்ஷல் ஆர்ட்ஸ், ஆரோக்கியம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே கன்னி பாருங்க ஒரு பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க. காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம் அப்படின்ற பட்சத்துல நம்ம கடன் வாங்கிட்டா அந்த கடன் பாத்தீங்கன்னா திரும்பி 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 நம்ம வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். பொதுவாவே புதன் உச்சம் அப்படின்றதுனால ஒரு ஈர்ப்பு அப்படின்றது உண்டு. யார் பார்த்தாலும் ஒரு வசீகர தோற்றம் அப்படின்றது உண்டு. கன்னிராசி பெண்களை பார்க்கும்போதே ஒரு முறை திரும்பி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வசீகரமான தோற்றம், ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஒரு நல்ல அப்சர்வர்ஸ், வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்த கொடுத்தாலும் அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சி இது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. எப்பயுமே லைஃப்ல ஒரு சேலஞ்ச் வேணும். சேலஞ்ச் இல்லை அப்படின்னா நான் யாரு அப்படின்றத நானே மறந்துடுவேன். எனர்ஜி இன்பில்ட்டாவே இருக்கும். நிறைய ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும். ஆனா எனக்கு ஒரு அப்போசிஷன் வேணும், எனக்கு ஒரு சேலஞ்ச் வேணும், என் கூட ஒருத்தவங்க கம்பேரிசன் இருக்கணும். இருக்குது அப்படின்னா நான் என்னோட முழு கேரக்டர்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றது தான் அர்த்தம். சரி, பொதுவா கண்ணினோட ஒரு அதீத புத்திசாலித்தனம், புதன் உச்சமடையக்கூடிய ராசி இல்லையா? அதீத புத்திசாலித்தனத்தினால நிறைய கன்னி ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ், சிபிசிஐடி வேலை, மீடியா, சாஃப்ட்வேர், மார்ஷல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் இருப்பாங்க. அந்த ஹீலர்ஸ் இதெல்லாம் இருப்பாங்க. சமையல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா நான் தான் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணும். நல்ல வித்தை தெரிஞ்சவங்க அப்படின்லாம். எந்த ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னாலும் புதுமையாக செய்வாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளா மாங்காய்னா ஊறுகாய் போடுவோம். இவங்க மாங்கானோட ஜூஸ் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஊறுகாய் மாதிரி அது டேஸ்ட் இருக்கும். ஆனா சாப்பாட்டுல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரிலாம் நான் நிறைய கண்ணியை பார்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிள். ஒரு காலிஃப்ளவர் கொடுக்குறோம் அப்படின்னா பெண்கள் அதில் ஒரு 100 வகையான டிஷ்ஷு செய்வாங்க. அந்த நிறைய டிஷ்ஷு நம்மளுக்கு பேரும் என்னன்னு தெரியாது, அது என்னன்னு தெரியாது, அவங்களுக்கே அது பேர் என்னன்னு தெரியாது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இது நான் புதுசாக ட்ரை பண்ணேன் அப்படிம்பாங்க. புதுமை விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்காக பழமையை மறந்துடுவாங்களா? நல்ல விஷயம் பழமையாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுவாங்க. புதுசாக விஷயம் அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் அவங்க இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் புதுமையை பார்த்தீங்கன்னா நிறைய புகுத்துறது கன்னியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுடைய பிரம்மன் எழுதிய விதி என்ன? இவ்வளோ திறமையான பர்சனாலிட்டிஸ் தான். பிரம்மன் எழுதிய விதி என்ன அப்படின்னா சைல்ட்ஹுட், இவங்களோட சின்ன வயது, இந்த குழந்தை பருவம், ஒரு ஸ்கூல் படிக்கிற ஏஜ்லாம் வச்சுக்கோங்களேன். அவங்க என்னென்ன நல்ல சேட்டை பண்ணுவாங்க. நல்லா அப்பா அம்மா கிட்ட அடியும் வாங்குவாங்க சேட்டை பண்ணி. ஆனால் அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.